தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது ஊஞ்சல் பருவத்தின் 4வது பாடல். முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்துப் பாடல். தொல்வினையும் இல்லையெனில் துன்பமுண்டோ, தொடர்வதெல்லாம் இன்பம் ஒன்றே. இல்லை இன்பம் என்போரும் இல்லை இனிமேல் எல்லை உன்றன் அருளுக்குண்டோ. இல்லை செல்வம் என்போரும் இல்லை இனிமேல் எல்லாம் உன்றன் கூத்துமன்றோ. இல்லை பிள்ளை என்போரும் இல்லை இனிமேல் ஈவதில் உனக்கு ஈடும் உண்டோ. தொடர்வது ஊஞ்சல் பருவத்தின் 4வது பாடல். கங்கை முடி மகிழ்நர் திருவுளம் அசைந்து ஆடக் கலந்து ஆடு பொன்னூசல். அக்கடவுள் திரு நோக்கத்து நெக்கு உருகியிட நின் கடைக்கண் நோக்கத்து மற்ற செங்கன் விடையவர் மனமும் ஒக்க கரைந்து உருகு. செங்கையவர் சித்தமே பொன் திரு ஊசலாய் இருந்து ஆடுகின்றாய் எனும் செய்தியை எடுத்து உரைப்ப, அங்கண் நெடுநிலம் இடர்பட கிழித்து ஓடுவேர் அடியில் பழுத்த பலவின் அழி பொன் சுளை குடக்கணி உடைந்து ஊற்று தேனருவி பிலம் ஏழும் முட்டிப் பொங்கி வரு பொழில் மதுர மதுரை நாயகி திரு பொன்னூசல் ஆடியருளே. புழுகனை சொக்கர் திரு அழகினுக்கு ஒத்த கொடி பொன்னூசல் ஆடியருளே. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. கங்கையை தலையில் அணிந்த கணவர் திருவுள்ளம் அசைந்து ஆடும்படி கலந்து நீ பொன்னூஞ்சல் ஆடுகிறாய். அந்த கடவுளின் அழகிய பார்வையால் நெகிழ்ந்து இழகும்படி நின் கடைக்கண் பார்வையால் அந்த சிவந்த கண்களை உடைய காளை ஊர்தியினரான சிவபெருமானின் மனமும் ஒன்று கூடி கரைந்து உருகும். அச்செயல் அவர் மனத்தையே பொன்னால் அமைந்த திரு ஊசலாக அமைய அதில் ஆடுகின்றன என்னும் செய்தியை எடுத்துரைப்பது போன்று அழகிய இடத்தை உடைய நீண்ட நிலம் பிளவுண்டு கிழித்து ஓடுகின்ற வேரின் அடிப்பகுதியில் பழுத்த பலாப்பழத்தில் தேன் கொண்ட பொன் போன்ற சுளைகளை உடைய குடம் போன்ற பழம் சொருகின்ற தேனாகிய அருவி 7 பாதாளங்களையும் நிறைத்து பொங்கி வருகின்ற சோலைகளை கொண்ட இனிய மதுரைக்கு தலைவியே, பொன்னால் அமைந்த ஊஞ்சலில் ஆடி அருள்க. புனுகு தடவிய சொக்கநாதருடைய மிக்க அழகினுக்கு ஏற்ற கொடியே, பொன்னால் அமைந்த ஊஞ்சலில் ஆடி அருள்க. அன்னை ஊஞ்சலாட ஐயன் மனமும் அதற்கு இசைந்தாட அவர் மன ஊஞ்சலில் ஆடும் அன்னையின் அழகு மிக்க வர்ணனை பாடல் சிறப்பு மிக்க கவிநயமாய் திகழ்கிறது. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். மகிழ்நர் மகிழ்ச்சியுடையவரான கணவர் சிவபெருமான். நோக்கத்து பார்வையால் நெக்கு உருகி நெகிழ்ந்து உருகி. செங்கண் விடையவர் சிவபெருமான். அம்கண் அழகிய இடம். நெடுநிலம் பெரிய நிலம். விடற்பட பிளவு ஏற்பட. குடக்கணி குடம் போன்ற பலாக்கணி. பிலம் 7 பாதாள 7 உலகங்கள். பொழில் சோலை. தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம். கங்கை மூடி மகிழ்நர் திருவுள்ளம் அசைந்தாட கலந்தாடு பொன்னூஞ்சல். கங்கை மூடி மகிழ்நர் திருவுள்ளம் அசைந்தாட கலந்தாடு பொன்னூஞ்சல். கடவுள் திரு நோக்கத்து நெக்கு உருகியிட. கடவுள் திரு நோக்கத்து நெக்கு உருகியிட நின் கடைக்கள் நோக்கத்து நின் கடைக்கள் நோக்கத்து. மற்ற செங்கண் விடையவர் மனமும் ஒக்க கரைந்து. மற்ற செங்கண் விடையவர் மனமும் ஒக்க கரைந்து
உருகுசெய்கை அவர் சித்தமே, உருகுசெய்கை அவர் சித்தமே. பொன் திருவூசலாய் இருந்தாடுகின்றாய், பொன் திருவூசலாய் இருந்தாடுகின்றாய் எனும் செய்தியை எடுத்துரைப்ப, எனும் செய்தியை எடுத்துரைப்ப. அங்கண் நெடு நீளம் விடற்பட கிழிந்தோடு, அங்கண் நெடு நீளம் விடற்பட கிழித்தோடு வேரடியில் படுத்த பலவின். அங்கண் நெடு நீளம் விடற்பட கிழித்தோடு வேரடியில் படுத்த பலவின். அழிப்போர் சுளை கூட கனி உடைந்து, அழிப்போர் சுளை கூட கனி உடைந்து ஊற்றுதேன் அருவி புலம் ஏழும் முட்டி. கனி உடைந்து ஊற்று தேன் அருவி புலம் ஏழும் முட்டி. பொங்கி வரும் பொழில் மதுரை நாயகி, ஊற்று தேன் பொங்கி வரும் பொழில் மதுரை நாயகி. திரு பொன்னூஞ்சல் ஆடி அருளே, திரு பொன்னூஞ்சல் ஆடி அருளே. புழுகுனை சொக்கர் திருவழகினுக்கு ஒத்த கொடி, புழுகுனை சொக்கர் திருவழகினுக்கு ஒத்த கொடி. பொன்னூஞ்சல் ஆடி அருளே, பொன்னூஞ்சலாடி அருளே, பொன்னூஞ்சலாடி அருளே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது மீனாட்சி அம்மை மதுரையில் நடத்திய திருவிளையாடல். இதுகாரும் ஐயனின் திருவிளையாடலை பார்த்தோம். இன்று நாம் அம்மையின் திருவிளையாடலை பார்ப்போம். மதுரையில் மீனாட்சிக்கு நகைகள், பொக்கிஷங்கள், தானப்பட்டா நிலங்கள் என்று அளவிட முடியாத சொத்துக்கள் இருக்கின்றன. இந்தியாவில் மிகவும் விலை உயர்ந்தது, விரிவானது இந்த நகை கலெக்ஷன். இந்த நகை குவியலில் உள்ள ஒவ்வொரு நகைக்கும் ஒரு கதை இருக்கிறது. அயல் தேசத்து மன்னர்கள், கொள்ளையர்களின் படையெடுப்பு காலங்களில் அம்மனின் நகைகள் ராமேஸ்வரம் போன்ற தூரதேச கோவில் லாக்கர்களில் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. 1837 முதல் இந்தியாவை ஆண்ட விக்டோரியா மகாராணிக்கு வைர நகைகள் என்றாலே தனி காதல். தனது கணவரிடம் சொல்லி உலகில் உள்ள பிரபல வைர நகைகளை கைப்பற்றி தனது அலமாரியில் சேர்த்து வைப்பார். அப்படி எந்த நகையையாவது விலைக்கு வாங்க முடியாவிட்டால் அதை இரவல் வாங்கி தனது கழுத்தில் போட்டு அழகு பார்க்கும் வினோத ஆசை அவருக்கு இருந்தது. மீனாட்சி தேவியின் நகைகளில் 10 பெரிய சஃபயர் கற்கள் பதித்த ஒரு நீல பட்டயம் உலக பிரசித்தம். அதன் அபூர்வ அழகு கண்களை பறிப்பதாக இருக்கிறது என்பதை மகாராணியும் கேள்விப்பட்டார். அதன் மேல் காதல் கொண்டார், காண விரும்பினார். கம்பெனிக்காரர்கள் ஏற்பாட்டில் பதக்கம் லண்டனுக்கு கப்பலில் சென்றது. பதக்கத்தை பார்த்ததுமே மனித காதல் கொள்ள அது சாதாரண நகையல்ல, தான் அணிந்து கொள்ள ஏற்புடையதல்லை என்று உணர்ந்தார். மறு கப்பலில் பத்திரமாக அனுப்பப்பட்ட அந்த பதக்கம் மீனாட்சியை அலங்கரிக்க மீண்டும் மதுரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. மீனாட்சிக்கு அழகு சேர்க்க இப்படி பல வைர வைடூரிய நகைகள் இருந்தாலும் ஒரு ஆங்கிலேய முரட்டு பக்தன் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அம்மனுக்கு காணிக்கை அளித்த ஷூக்கள் பற்றி தான் இந்த பதிவு. தங்கத்தால் இழைக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத மாணிக்கங்கள் பதித்த ஒரு ஜோடி காலணிகளை தன் பக்தியின் காணிக்கையாக வழங்கியவர் அப்போதைய மதுரை கலெக்டர் ரவுஸ் பீட்டர். பீட்டர் துரை 1812 ஒருங்கிணைந்த மதுரை ஜில்லாவுக்கு கலெக்டராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர். மதுரையில் இப்போதெல்லாம் 6 மாதங்கள் ஆட்சியராக நீடிப்பது துர்லபம். பீட்டர் துரை 16 நீண்ட வருடங்கள், அதாவது 1828 வரை மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர்.
அப்போதெல்லாம் மதுரை கலெக்டர் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் தக்கார். கோவில் தக்கார் என்றால் கோவிலுக்கு தக்கவர், மரியாதைக்கு உரியவர் என்று அர்த்தம். கோவில் தக்காரின் பணி என்னவென்றே தெரியாமல் முதலில் திணறிப் போனார் பீட்டர் துரை. பின்னர் அம்மனின் மகிமைகளை ஒவ்வொன்றாக கேட்டறிந்து அவள் மேல் மரியாதையும் பக்தியையும் செலுத்த ஆரம்பித்தார். தினமும் தன்னுடைய குதிரையில் ஏறி மீனாட்சி அம்மன் கோவிலை வலம் வருவார். அதன் பிறகே தன்னுடைய அன்றாட பணிகளை தொடங்குவார். கிழக்கு கோபுரத்துக்கு முன்பகுதி வந்ததும் குதிரையில் இருந்து இறங்கி விடுவார். தன் ஷூக்களை அகற்றிவிட்டு அனலாய்ச் சுடும் அந்த கல் தரையில் வெறும் பாதங்களில் நின்று மீனாட்சியை வணங்குவார். தினமும் கோவில் கோபுர வாயிலில் நின்று மனமுருக வணங்கும் இந்த முரட்டு பக்தனை பார்த்த மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த மீனாட்சிக்கே மனசு உருகி போயிருக்கும். பீட்டர் ஆங்கிலேயராக இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் பெரிதும் மதிப்பவராக இருந்தார். மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் அம்மனின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி செய்தார். மதுரை மக்கள் தங்களுக்கு யாரையாவது பிடித்து போனால் எல்லையில்லா அன்பும் நன்றியும் செலுத்துவார்கள். தங்களிடம் மிகுந்த பரிவு காட்டிய இந்த கலெக்டரை ஒரு மன்னனுக்கு நிகராக நினைத்த மதுரை மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் என்றே அழைத்தனர். ஒரு நாள் இரவு மதுரையில் இடியும் மின்னலுமாக பெருமழை பெய்தது. பெருத்த காற்றுடன் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டியது. வெள்ளத்தினால் மதுரைக்கும் மக்களுக்கும் பெரிய இடையூறு வருமே என்ற கவலையுடன் உறக்கம் வராமல் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தார் பீட்டர் துரை. நள்ளிரவு ஆகிவிட்டது. பங்களாவுக்கு வெளியே ஒரு சிறுமி அழைப்பது போல பீட்டருக்கு கேட்டது. எழுந்து வெளி வராந்தாவுக்கு வந்தார். அந்த இடத்தில் அவரை நெருங்கி வந்த 3 வயது மதிக்கும் சிறுமி ஒருத்தி தன்னுடைய தளிர்கரங்களால் அவரை பிடித்து இழுத்து மாளிகைக்கு வெளியில் அழைத்து போனாள். சிறுமியும் கலெக்டரும் வெளியில் வந்ததுதான் தாமதம். அந்த மாளிகை அப்படியே இடிந்து விழுந்தது. மிரண்டு போனார் பீட்டர். தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல தேடினார். சிறுமியை காணவில்லை. பின்னர் கொட்டும் மழையில் சற்று தொலைவில் அந்த சிறுமி சென்று கொண்டிருப்பதை பார்த்த கலெக்டர் பின்தொடர்ந்து ஓடினார். பிடிக்க முடியவில்லை. இறுதியில் அந்த சிறுமி மீனாட்சியின் திருக்கோவிலுக்குள் சென்று மறைந்து போனாள். தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியது அம்மன் மீனாட்சிதான் என்று கலெக்டர் ரவுஸ் பீட்டர் உறுதியாக நம்பினார். கொட்டும் மழையில் வெறும் காலோடு தன்னை காப்பாற்ற ஓடோடி வந்த அம்பிகையின் பாதங்களுக்கு அணியும்படி ஏதாவது அணிகலன் செய்து தர வேண்டும் என்று ஆலோசனை செய்தார். அவைதான் மேலே சொன்ன அந்த காணிக்கை காலணிகள். நன்றி உணர்வின் அடையாளமாக அவர் மீனாட்சிக்கு அளித்த இந்த ஒவ்வொரு தங்க ஷூவின் இடை 28 டோலாக்கள். ஒரு டோலா தங்கம் தோராயமாக 12 கிராம். இது போக 412 சிவப்பு கற்கள், 72 மரகதங்கள், 80 வைரங்கள் மற்றும் பூனைக்கண், முத்துக்கள், சஃபயர் என்று நவரத்தினங்கள் காலணிகளை அலங்கரிக்கின்றன. அம்மனை தவிர அந்த நாட்களில் மதுரையில் குதிரை வலம் வருபவர் பீட்டர் மட்டும்தான். குதிரை சவாரி எவ்வளவு சிரமம் என்று அவருக்குத்தான் தெரியும். விழா காலங்களில் குதிரையில் வலம் வரும் அம்மன் சேனமில்லாததால் பேலன்ஸ் பண்ண சிரமப்படுவதாக அவரின் பக்தி கண்களுக்கு பட்டது. வெள்ளைக்காரர்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டார்கள். ஏற்றா தங்கத்தை, அடிரா சேனத்தை என்று நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட 2 தங்க சேனங்களையும் செய்து அவற்றையும் அம்மனுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தார். இன்றைக்கும் சித்திரை திருவிழாவின் 5வது நாளில் மீனாட்சி தேவி தங்க குதிரையில் இந்த விசித்திரமான அணிகலன்களை பூட்டி புன்னகையுடன் மாசி வீதிகளை சுற்றி வருகிறாள். பக்தியில் திளைத்த பீட்டர் மீனாட்சி நடக்கும்போது அவள் திருப்பாதங்கள் தன்மேல் நடந்து போவதாக இருக்கட்டும் என்று சொல்லி அவள் காலணிகளுக்கு அடிப்பாகத்தில் தன் பெயரை எழுதச் சொல்லிவிட்டார். பணி ஓய்வுக்கு பின்னரும் பீட்டர் இங்கிலாந்துக்கு திரும்பவில்லை. தனது கடைசி நாட்களை மீனாட்சி பட்டினத்திலேயே கழித்தார். மதுரையிலே காலமான அவர் மதுரை மேலாவணி மூலவீதி செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்.
பீட்டரின் கல்லறை தேவாலயத்தின் பலிபீடத்தின் அடியில் ஒரு பாதாள அறையில் அமைந்துள்ளது. கிறிஸ்துவ தேவாலயத்தின் அறையில் அவரது இறுதி விருப்பப்படி அவர் தம் முகம் மீனாட்சி கோவிலை நோக்கி இருக்குமாறு அடக்கம் செய்யப்பட்டார். நாளை முதல் மதுரையின் பிற முக்கிய கோவில்கள் பற்றி சிந்திப்போம். ஊஞ்சல் பருவத்தின் 4வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அம்மையின் திருவிளையாடலையும் கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.